12ஆம் இடத்துல யாருக்கெல்லாம் சுக்கிரன் நிக்கிறதோ, அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். இந்த நபர்களுடைய பாதத்துல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குனா, கண்டிப்பா ஆசீர்வாதம் வாங்குனவுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட். ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறது பாதம். அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுங்கிறது மகாலட்சுமி வழிபாடு தான். அப்ப யார் எங்க மகாலட்சுமி இருப்பாங்க பாதத்துக்கு கீழ? ஆயில்யம் நட்சத்திரத்தில பிறந்த ஸ்ரீரங்கர் பாதத்தில மகாலட்சுமி இருப்பாங்க. அப்போ 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் காலில் மற்றவர்கள் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினால் அவர்களுக்கு செல்வம் சேரும் அப்படிங்கிறது ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம். இத தவிர ஸ்ரீ ரங்கநாதர் படத்த வைத்து அந்த படத்தை வணங்கி வந்தாலும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஜாதகருக்கு ஏற்படும். இவை உண்மையிலேயே சீக்ரெட்டான விஷயம். 12ஆம் இடத்துல யாருக்கெல்லாம் சுக்கிரன் சில பேர் பார்த்தீங்கன்னா, கால்ல விழுகுறதுக்கு யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாரி நபர்கள் ஜாதகத்தில 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும். அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குனாலே, ஆசீர்வாதம் வாங்கிய நபர்களுக்கு செல்வம் பெருகும் அப்படிங்கிறது பொதுவான தகவல். நன்றி, வணக்கம்.